தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். பாஜக ஆதரவு பெருகி இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா பெருகி இருக்குங்க. ஏன்னா மக்கள் கட்டாயம் என்னன்னு பிரிச்சு பாக்குறாங்க, எது நல்லது கெட்டதுன்னு எல்லாருக்குனாலயும் இப்ப யோசிக்க முடியுது. நிச்சயமா பெருகி இருக்குங்க சார். திமுகவுடைய கொள்கையே இது மாதிரி வெறும் விளம்பர பப்ளிசிட்டி கவர்மெண்ட் ஆச்சுங்களா. அது யாரும் நம்பருக்கு இல்லை. ஏன்னா இந்த மது ஒன்றே போகுது சமுதாயத்தை கெடுக்கிறதுக்கு ஆச்சுங்களா. நான் வந்தால் படிப்படியாக க்ளோஸ் பண்ணிட்டு படிப்படியாக பாருகள் எடுத்து பண்ணிட்டு போகிறான். எதிர்கால சமுதாயமே இன்னும் ஹைஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுகளே மது கடுமையாகிற காலம் நெருங்கிட்டு இருக்குது ஆச்சுங்களா. கூடி விரைவில் இந்த ஆட்சி மாறினாத்தா இந்த நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனா உங்க பார்வையில பாரதிய ஜனதா கட்சியோட வலிமை எதுன்னு நினைக்கிறீங்க? செயல்பாடுகள், உண்மை சம்பவங்களை இருக்கிறதை இருக்கிறபடி சொல்றது, இல்லாத மாற சொல்றது இல்லை. பத்திரிகை செய்தி சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க. என்ன பிராக்டிக்கலா அனுபவ ரீதியா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் பாரதிய ஜனதா செஞ்சுட்டு இருக்குது. அதுவே மக்களை சென்றடைவதற்கு சிறிது காலம் ஆகும். காரணம், நாம காமராஜரையவே தோக்கடிச்சாளுங்க. அவரை இவங்க திட்டுனுமாறு யாருமே திட்டல. காமராஜரை இவங்க திட்டுனுமாறு யாருமே திட்டல. ஆனால் அதே காமராஜருக்கு இன்னைக்கு என்னென்ன இது இருக்குமா, என்ன அதன் மூலமா குறிப்பிட்ட ஓட்டை தனக்கு சாதகமா உருவாக்கிக்கணுங்கிறக்காக. ஆனாட்டி பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடுகள் என்னவோ அதே இதைத்தான் பேச்சிலும் இருக்கும். ஆகவே மக்கள் செயல்பாடுகளை நம்பி பாரதிய ஜனதாவை ஆதரிப்பார்கள். மத்திய அரசின் 10 வருஷம் மோடி ஆட்சி 10 வருஷம் இது திருப்திகரமா இருக்கா? கண்டிப்பா திருப்திகரமா இருக்கிறதுனாலதான் எல்லா ஸ்டேட்லயும் பிஜேபி வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டிலையும் அது கண்டிப்பா பாசிபிள் ஆகும். தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பால் விலை ஏறி இருக்கு, மின்சார கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, லாக்அப் டெத்து, மக்களுடைய தேச விரோத செயல்களுக்கு உறுதுணையாகிற மாதிரி. இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா கார் குண்டு வெடிச்சதுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே கார் குண்டுன்னு சொல்லும்போது இவங்க சிலிண்டர் வெடிச்சிருச்சு, கார் சிலிண்டர் வெடிச்சதுனால தான் இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு தீவிரவாத இதுகளுக்கு இவங்க ஊக்கம் கொடுக்கறதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி கோவை மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா அநீதிக்கு எதிரான மக்கள்கள் எல்லாரும் ஒன்று கூடி இப்ப பாரதிய ஜனதா கட்சியை மிக பிரமாண்டமா ஊக்குவித்துட்டு இருக்காங்க. பிஜேபி அவங்களோட வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. என்ன காரணம்னா இதுக்கு நம்மளுக்கு ஃபேவர் ஆக்குது டிஎம்கே தான். ஏன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு தப்பு பண்றாங்களோ நம்ம அந்த அளவு நம்ம நல்லாச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களை டியூன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தான் நம்மளை ட்ரெயின் பண்ற மாதிரியே வச்சுக்கலாம். டிஎம்கே அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அட்டூழியம் ஒன்னும் கோயிலுக்கெல்லாம் அழிக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு மதத்தை வாழ்த்து தெரிவிக்க வேணாம். ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சா நம்ம ஒன்றும் ஆயிர போறதெல்லாம் இல்லை. ஆனா இந்துக்களை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி அவரோட ஒவ்வொரு செயலும் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம் நம்ம இந்துக்களோட டிஎம்கே ஓட்டு தான் அவருக்கு பெரிய பலமா இருக்குது. ஒவ்வொரு திமுக காரனும் இந்துக்களா இருக்கிறவங்க வெக்கப்படணும், தலை குனியணும். தமிழக அரசு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, மத்திய அரசு எந்த திட்டங்களும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நிதி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறதே பாஜக தான்றாங்க. இல்ல அப்படி இல்ல. அப்படி பர்டிகுலரா தமிழ்நாட்டுக்கு இப்ப ஸ்பெஷலா மோடிஜி நிறைய பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஸ்பெஷலா கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகவே மோடிஜி ஸ்பெஷலா கேர் எடுத்து இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்தியாவில் இந்திய மக்களை காப்பாற்றணும்னா பிஜேபி தவிர வேற கட்சி கிடையாது. எல்லாருமே சுயநலவாதிங்க, அனைத்து அரசியல் கட்சியும் சுயநலம். ஆனால் பாரத பிரதமர் மோடி மட்டும் மக்களுக்காக ஆட்சி நடத்துறாரு. அது பார்த்தாவே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர் இல்லாம மக்கள் பொதுமக்கள் சார்பாக சொல்றேன், அண்ணாமலையோட வரவேற்பு தான் அதிகமாக விரும்புறாங்க. இன்னைக்கு 3% ஓட்டை 18% கொண்டு வந்திருக்காருன்னா அது மெயின் காரணம் அண்ணாமலைங்கிற ஒரு தனி மனிதனோட திறமை. அது ஐயா மோடிக்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும். ஆனா அரசியல் சூழ்ச்சியினால, சந்தர்ப்ப சூழ்ச்சியினால இன்னைக்கு தள்ளப்பட்டு வைக்கிறார். அதனுடைய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அண்ணாமலையோட அரசியல் பாதை எப்படின்னு அவரு இன்னும் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் வரணும், இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் எழுச்சியா இருக்கு. கண்டிப்பா வரணும் அவரு. நாங்க எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க, எல்லாருமே எதிர்பார்க்கறோம். இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அது அண்ணாமலை சார் வந்தாருன்னா இது கூட நல்லா இருக்கு.
அவரோட தமிழ்நாட்டிலே மூலம் முடக்கல அண்ணாமலை வந்ததுக்கு பாருங்க பட்டியலடி எல்லாமே பிஜேபி வந்து 2000க்கு வந்திருக்கு. அடுத்து வந்து பீகார் மாதிரி முதலிடத்துக்கு வரப்போகுது. அண்ணாமலை சார் வந்து ரொம்ப தீவிரமா அவருடைய இது வந்து யாருக்குமே கம்ப்யூட்டர் மூலம் மாதிரி அவருக்கு யாரை எப்படி அடிக்கிறீங்களோ அவருக்கு தெரியும். தமிழ்நாட்டுல இப்ப பாஜகவுடைய பலம் என்ன நினைக்கிறீங்க? பாஜகனுடைய பலம் வந்து தொண்டர்கள் பிளஸ் அண்ணாமலை. அதாவது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில அவலநிலை எல்லாம் பார்த்துட்டு சார், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆட்சியினுடைய அவலநிலை பார்த்துட்டு மக்கள் தானா முன் வந்து பாஜக ஆதரிக்கிறாங்க சார். கூட்டணி இல்லாத ஆட்சி பிடிக்கலாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை போல இப்போ ஒன்றும் எப்ப வேற வேணாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய தலைவர்கள் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தேசிய தலைமை என்ன சொல்லுது, தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை அடிப்படையா வைத்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து ஒழுக்கமாக இங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து தேடுறாங்க. திராவிட கட்சிகள்லாம் வந்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து புதிதாக வந்து மாற்றத்தை வந்து தேடுறாங்க. அதனால கண்டிப்பா பாஜக வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா வந்து எந்த விதமான திட்டங்களை தடுக்கல. இவங்க போடுற திட்டங்கள் இவங்களுக்கு போடுறாங்க, மக்களுக்கு போடணும். இதை கவனிக்கிறவங்க தயவு செஞ்சு சன் நியூஸ் யாருமே பார்க்காதீங்க. சன் நியூஸோ கலைஞர் டிவியோ யாருமே பார்க்காதீங்க. நீங்க நல்ல மக்களா இருக்குன்னு விரும்புனீங்கன்னா நியூஸ் பாருங்க. தமிழ்நாட்டுல இளைஞர்கள் ஏன் பாஜக ஆதரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர் மூளைச்சலா பண்ணி வச்சிருக்காங்க. சாராயம் கஞ்சாங்கிற போதையினால நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு வீடியோ கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மூளை எல்லாம் நடக்குது. இன்னைக்கு எல்லா பக்கம் கஞ்சா கிடைக்குது. அத்தனை காவல்துறைக்கும் தெரியும், அத்தனை போலீஸ்காருக்கும் தெரியும். ஆனா யாருமே தெரியாம எல்லாம் குடிக்கிறாங்க. எல்லாருடைய எல்லாம் இழப்பும் வந்து மிகப்பெரிய இழப்பு. இதனால பாதிக்கப்படுறது இளைஞருடைய பாதிப்பு இல்ல, ஒரு குடும்பம் பாதிக்குது. ஒரு இளைஞர்னால அவனை சுத்தி இருக்க சார்ந்திருக்க 10 குடும்பம், அந்த 10 குடும்பத்துல 4 பேருக்கு முக்கியமா இருப்பேன். அவனுடைய பாதிப்பு என்ன? இழந்ததுக்கு அப்புறம் அழுது என்ன பிரச்சனை? ஜிஹெச்ல போய் பாருங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அழுதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நடந்ததுக்கு அப்புறம். ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட ஆட்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, திராவிடம்னு இருக்கு, அதுலயே விடம்ங்கிற வார்த்தை இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி ஒண்ணு வந்துதான் ஆகணும். அதுல அண்ணாமலை போன்றவர்கள் வந்தாங்கன்னா தான், ஏன்னா நம்ம பகுதி நம்ம வந்தா தான் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2026 யாருக்கு சாதகமா இருக்கும்? கண்டிப்பா பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணியா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும், சாதகமா பண்ணுவோம். 2017க்கு முன்னாடி 712 மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவரை ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை. அதை விட 5 மீனவர்கள் நாளைக்கு தூக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு விடுவிச்சு இந்திய தேசத்துக்கு கொண்டு வந்தவரு நம்முடைய நரேந்திர மோடி. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க, உதயநிதிக்கும் அண்ணாமலை அப்படிங்கிறவருக்கு என்ன வித்தியாசம் இங்க இருக்கிற உங்களுக்கே தெரியாதா என்ன? உதயநிதியினுடைய அடிப்படை என்ன, அவருடைய தகுதி என்ன, அண்ணாமலை அவர்களுடைய அடிப்படை என்ன, அவருடைய தகுதி என்ன, அவருடைய அரசியல் இது என்ன, இதெல்லாம் மக்களுக்கே தெரியும். இது நாம சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணாமலை அரசியல் அதிரடி அரசியல். மனசுல பட்டதை நேர்மையா சொல்லுவாரு, இருக்கிற விஷயத்த வெளிப்படையா பேசுவாரு, என்ன இருக்குதோ அதை சொல்லுவாரு. அது வந்து ஒரு அதிரடியான அரசியல் தான். அவர் வந்து ஏற்கனவே அதை தான் சொல்லியிருக்கிறாரு.